So hi all, welcome to Chemical Technologies YouTube channel. And in the video la nama paaka poradhu Blackmagic PYXIS cameras எப்படி நம்ம ATEM switchersல கண்ட்ரோல் பண்றது. ஸோ ரிமோட் ஒர்க் ஃப்ளோ. இந்த ரிமோட் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு சிட்டியில் இருக்கலாம், இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். You can control the cameras from the ATEM switchers and also receive the signal. So this is the workflow that we are going to see. So let's get started. So இப்போ we have our Blackmagic PYXIS 6K இருக்கு. And the main important crux இதில் என்னன்னா we have a streaming decoder. So இந்த streaming decoder வழியாக தான் உங்களுக்கு சிக்னல் ரிசீவ் ஆக போகுது and as well as control நடக்க போகுது. Blackmagic PYXIS 6K வந்து in nature itself it has a streaming encoder built inside. So இந்த கேமராலேயே உள்ளாரியே ஒரு streaming encoder இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம். And the switcher will work as a traditional workflow. இதில் எந்த switcher-ஆக இருக்கலாம், எந்த ATEM television-ஆக இருக்கலாம், constellation-ஆக இருக்கலாம். So it works with an HDI protocol. இந்த streaming encoder பற்றி சொல்லணும்னா it is a receiver and கேமராலேயே உங்களுக்கு streaming encoding option இருக்கிறதுனால streaming encoder இந்த particular workflow-க்கு தேவையில்லை. So decoder வந்துட்டு can receive signals from Blackmagic cameras, from encoders, and இதை எடுத்து நம்ம HDI switcherல கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So I'll just show you the workflow over here. So இந்த Blackmagic streaming decoder settings நம்ம ஓப்பன் பண்ணோம்னா so there are multiple options. So 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று Blackmagic network without key. ஸோ லோக்கல் நெட்ஒர்க்கில் உங்கள் கேமரா 3rd ஃப்ளோரில் இருக்கலாம், உங்கள் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 5th ஃப்ளோரில் இருக்கலாம். ஒரே பில்டிங்கில் ஒரே நெட்ஒர்க் ஆக்சஸில் உங்களுக்கு சிக்னல்ஸ் அனுப்பணும் அப்படின்னா லோக்கல் நெட்ஒர்க் வித்தவுட் கீ. ஸோ லோக்கல் நெட்ஒர்க் வித் கீ ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கீ வரும், அவ்வளோதான். ஸோ இன்டர்நெட் பேஸ்ட் போர்ட் ஃபார்வர்டிங் ஸ்டாட்டிக் ஐபி உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ கேன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஒன் பிளேஸ். லெட்ஸே நம்ம சென்னையில் இருக்கோம், உங்கள் ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குன்னா டெல்லிக்கு நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணலாம் வயா இன்டர்நெட். அண்ட் தென் Blackmagic Cloud. ஸோ Blackmagic Cloud வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமிங் ரவுட்டிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்டென்சிவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் லோக்கல் நெட்ஒர்க் வித்தவுட் கீ. அண்ட் ஸ்ட்ரீமிங் சோர்ஸ் போனீங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் Blackmagic கேமரா. அண்ட் Blackmagic கேமராலேருந்து நீங்கள் என்ன குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு யூ கேன் சேவ் தி செட்டிங்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணதை உங்கள் எஸ்எஸ்டிலேயோ இல்லை சிஎஃப் எக்ஸ்பிரஸ்லேயோ கனெக்ட் பண்ணி யூ ஹாவ் டு புட் இன் த கேமரா. ஸோ இப்போது ஐ ஹவ் டன் தட் ஆல். இது எல்லாமே நான் பண்ணியாச்சு. அண்ட் கேமராலேருந்து ஒரே ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மட்டும் நான் ஸ்ட்ரீமிங் என்கோடர் கொடுக்கலாம். ஸோ இது பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் தான், பட் இது நெட்ஒர்க்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ கேமரா கேன் பி இன் 3rd ஃப்ளோர், யுவர் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கேன் பி இன் 5th ஃப்ளோர். அண்ட் இங்கே நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்விட்சரில் இன்புட் வரும். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ யூ கேன் சி ஸ்விட்சர் ஆல்ரெடி கனெக்டட் தான், பட் சிக்னல் வரல. ஸோ லெட் மீ டர்ன் ஆன் த கேமரா. ஸோ கேமரா இப்போ ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு சிக்னல் இன்னும் வரல பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வயா ஈத்தர்நெட் ஒன்லி. கேமராவில் எந்த HDI கேபிள் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷோ யூ HDI எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வயா ஈத்தர்நெட். அண்ட் நான் செட்டிங்ஸ் ஆல்ரெடி லோட் பண்ணதுனால ஜஸ்ட் ஐம் கோயிங் டு மெனு செட்டப்பில். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த ஸ்ட்ரீமிங் பார்ட். ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இமீடியட்லி யூ கேன் சி த சிக்னல் இஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் இந்த பர்டிகுலர் சிக்னலை நம்ம வந்து CCU கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். CCU Tally ஆல்சோ வில் கம் வித் திஸ். ஸோ Tally வந்துட்டு யூ கேன் சி இந்த கேமரா இட் செல்ஃப் மேலே வந்துட்டு ரெட் இஸ் தேர். இஃப் ஐ ஸ்விட்ச் பிட்வீன் preview you can see the green in the camera and then red in the camera. So Tally signal pass ஆகுது. At the same time streaming decoderல reference inputல நம்ம switcher-ஓட PGM input கொடுத்தோம்னா உங்களுக்கு CCU வந்துடும். ஸோ இப்போ நான் CCU பண்ணி காட்டுறேன். ஸோ inside the camera you can see the signal over there. So just for our understanding purpose நான் இதோட gain increase பண்ணுறேன். So I'm increasing the gain of the camera, increasing the offset, so to be very bright. So just for your understanding purpose. So நம்ம வந்து contrast increase பண்ணலாம், saturation decrease பண்ணலாம். So you get the complete control of a traditional broadcast camera in a cinema camera. So நீங்கள் இந்த கேமராவை கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது இன்டர்நெட் வழியாகவும் நடக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் USB-C வச்சுட்டு உங்கள் ஃபோன் மூலியமாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம். டீகோடரில் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் வழியாக ரிசீவ் ஆகும். நீங்கள் ஸ்விட்சரில் கனெக்ட் பண்ணி யூ கேன் டூ த ஸ்ட்ரீமிங். அண்ட் இந்த நெட்ஒர்க்குக்கு வந்து யூ டோன்ட் நீட் அ 10 gig ஆர் ஹையர் நெட்ஒர்க். திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் வித் 1 gig நெட்ஒர்க். ஸோ ஒரு Cat 6A கேபிள் இருந்தால் போதும். திஸ் வில் ஆல்சோ டூ த சேம்.
அண்ட் இதோட என்கோடிங் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா H.264 நடக்கும். இஃப் யூஆர் யூசிங் த ஸ்ட்ரீமிங் என்கோடர் 4K அண்ட் டிகோடர் 4K H.265 and H.264 ரெண்டுமே நடக்கும். So if you have any question regarding this, you can always comment and visit www.camixel.com for more details.